ஹலோ எவ்ரிவன், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு 2 ஹெல்த்தி ரெசிபீஸ் அண்ட் டீ காஃபிக்கு பதிலாக ஒரு ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆம்லா, பீட்ரூட் அண்ட் கேரட் இதை யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் பண்ணலாம். இதில் ஆம்லாக்கு பதிலாக ஆப்பிளும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இன்னைக்கு ஆம்லா யூஸ் பண்ணியிருக்கேன். எப்பயுமே பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள் ஜூஸ் குடிக்கிற ஹேபிட் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் நம்ம கடையில் வாங்குகிற பாட்டில் ஜூஸஸ் தான் மோஸ்ட்லி லைக் பண்ணுறோம். பட் அதெல்லாம் இல்லாமல் வீட்டில் எப்பயும் நம்மளுக்கு கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வச்சு சூப்பராகவும் ஹெல்த்தியாகவும் ஜூஸ் போடலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ஆம்லா, பீட்ரூட், கேரட் அது கூட கொஞ்சமாக ஜிஞ்சர் அண்ட் லெமன் ஜூஸ் ட்ராப்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணதை ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி அந்த எக்ஸ்ட்ராக்ட் தனியாக எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஏபிசி ஜூஸ் ரெடி ஆகிடும். டெய்லி இல்லைனாலும் அட்லீஸ்ட் வீக்லி 2 ஆர் 3 வீட்டில் இருக்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸ் போட்டு குடிங்க. தட்ஸ் ரியலி ஹெல்த்தி. நெக்ஸ்ட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ டிக்கீஸ். ஸ்வீட் பொட்டேட்டோ பாயில் பண்ணி அப்படியே நம்ம சாப்பிடலாம். ஸ்வீட்டாக இருக்கனால ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் நான் இன்றைக்கி ஸ்பைஸியாக இருக்க மாதிரி கொஞ்சம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி கட்லெட் மாதிரி போட்டேன். டெஃபினெட்லி இது ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்வீட் பொட்டேட்டோஸ் கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணி நல்லா அதை மசிச்சுக்கோங்க. அது கூட நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கேரட் அண்ட் பெரிய வெங்காயம் ஒரு சின்னதாக நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஜீரகத்தூள் கொஞ்சம், அப்புறம் சில்லி பவுடர், அப்புறம் மல்லித்தூள் இது மூணும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக வீட்லேயே அரைச்ச அரிசி மாவு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக நறுக்குன கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்துக்கலாம். எல்லாமே நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கை வச்சு எல்லாமே கலந்துட்டு இந்த மாதிரி கட்லெட் ஷேப்பில் குட்டி குட்டியாக போட்டு வச்சுக்கலாம். இப்போது இதை ஃப்ரை பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். கொஞ்சம் கம்மியான ஆயில் யூஸ் பண்ணி 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வேகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்வீட் பொட்டேட்டோ டிக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் செஞ்சு கொடுக்கலாம் ஆர் ஈவன் டின்னருக்கு மெயின் டிஷ்ஷாகவே செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் ரொம்பவே ஃபில்லிங்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு பீனட் பட்டர் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதை கொஞ்சம் ஹோம்மேடாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க நிலக்கடலை எடுத்து நல்லா வறுத்துக்கிட்டேன். கடலை ஆல்ரெடி வறுத்ததாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் ஒரு டைம் நல்லா அது கிறிஸ்பியாக வர மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இந்த மாதிரி அதோட தொலிலாம் எடுத்துகிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் அது கிரைண்ட் பண்ணி எடுக்கும்போது நல்லா பவுடர் ஆகியிருக்கும். கடலை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் கிரைண்ட் பண்ணிகிட்டே இருக்க அதுலேருந்து ஆயில் ரிலீஸ் ஆகும். ஸோ அது கூட கொஞ்சம் ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி நம்ம அந்த பட்டர் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் கிரைண்ட் பண்ணது. இதில் கொஞ்சமாக ஆயில் ரிலீஸ் ஆகி அதோட கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு தெரியும். இப்போது இதில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸ்டோர் பாட் ஹனியாக இல்லாமல் ஒரிஜினல் பியூராக ஹனி கிடைக்கிற இடத்துல வாங்கினீங்கன்னா அது இன்னுமே ஹெல்த்தி. ஸோ அந்த மாதிரி எங்கேயாவது கிடைச்சதுன்னா வாங்கி ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 டைம்ஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணி ஃபைனலாக ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம பீனட் பட்டர் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு அழகாக கிடைச்சிடும். இப்போது இதை ஒரு கிளாஸ் பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை அப்படியே ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டோம்னா 1 மந்த் வரைக்குமே அது நல்லாயிருக்கும். ஒரு 10 மினிட்ஸில் ஈஸியாக செய்யக்கூடிய ப்ராசஸ் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். தட்ஸ் டூ ஹெல்த்தி. ப்ரிப்பேர் பண்ண இந்த பீனட் பட்டர் வச்சு ஆப்பிள் பீனட் பட்டர் ஸ்லைஸ் தான் பண்ண போகிறோம். ஒரு பிக் சைஸ் ஆப்பிள் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது ஹாஃபாக கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் ஸ்லைஸ் பண்ண ஆப்பிளுக்கு சென்டர் பார்ட்லேயும் ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ண பீனட் பட்டர் எடுத்து நம்ம ஆப்பிள் ஸ்லைஸில் வேணுங்கிற அளவுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எப்பயுமே ஸ்வீட் கிரேவிங்காகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்னு நான் சொல்வேன். ஸோ நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில்.
பீனட் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மேலே டாப்பிங்க்கு உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் இல்லை சீட்ஸ் எதுவும் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வாட்டர்மெலன், சன்ஃப்ளவர் அண்ட் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இது 3 யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு சிம்பிள் டிஷ் தான், பட் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகும். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.